அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் நம்ம எதிர்பார்க்க சின்ன படங்கள் ரிலீஸ் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது. பட் அதே சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பெரிய பெரிய படங்கள் பேன் இந்தியா லெவலில் புஷ் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாவோ இல்லை டிசாஸ்டராகவோ முடியுது. அந்த படங்கள் ஏன் அப்படி அமையுது அப்படிங்கிறது தாண்டி அது எனக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் லேஜ் ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த வீடியோ நான் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். ஸோ தமிழ் சினிமா நீ 1000 ரூபா கொடுக்குறாங்க பற்றி நான் பேசப்படுறதுனால இதில் வந்து நான் ஒரு சினிமா நாலேஜபிள் பேசலாம் கிடையாது. ஒரு ஃபேன் காசு கொடுத்து தேட்டரில் போய் படம் பார்க்குறான், அவனுக்குன்னு சில ஒப்பீனியன்ஸ் வந்து தெரியுமா, அந்த ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ நான் பெருசாக எந்த ஒரு ஃபிலிம் மேக்கரையோ குறை சொல்ல போகிறது கிடையாது. பேன் இந்தியா மூவிஸ்ங்கிறது போகக்கூடிய மூவிஸில் என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் என்னோட ஒப்பீனியன் தான் நாங்கள் ஷேர் பண்ண போகிறேன் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, நம்ம பேன் இந்தியன் சொல்லும்போது பேன் இந்தியன் புஷ் பண்ணப்பட்ட நம்ம ஊரில் படம் சில படங்கள் மட்டும் நான் எக்ஸாம்பிள் எடுக்க போகிறேன். அதில் முக்கியமாக இந்த லியோ, ஜெயிலர் அண்ட் கங்குவா இது விட்டுவே கூட அந்த லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் கங்குவா கூட விட்டுருங்க. பட் லியோ அண்ட் ஜெயிலர் கிட்ட வந்துட்டிங்கன்னா அதிகமாக நம்ம அதர் ஸ்டேட்ஸில் என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணாங்களோ 1000 கோடி அந்த ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு நடந்துச்சு. இதில் நம்ம லியோக்கும் ஜெயிலருக்கும் எந்த ப்ரொமோஷன் பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹிந்திலையுமே சரி, கேரளாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வேர்ல்டு விட ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கான அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஆக்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூமே எல்லா ஸ்டேட்லையுமே இருக்க தான் செய்யுது. படமாக பார்த்தா இது ஒரு பக்க கமர்ஷியல் மூவி, ஒரு நல்ல மூவியாக தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். பட் இந்த படத்திற்கு மிஸ் ஆகக்கூடிய 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட அந்த வேல்யூ அப்படிங்கிற விஷயம், எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக அடிப்படும். நம்ம வந்து சொல்லலாம், இப்போ நம்ம விஜய் சார் படம் வருது இல்லை ரஜினி சார் படம் வருது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்ப்போம். லைக் நம்மளுக்கு வந்து அந்த படம் பார்க்குறது ஒரு 1 டே ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற நீங்கள் பார்த்துருவீங்க. பட் அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அவனுக்கு அது ஃபெஸ்டிவல் மாதிரிலாம் கிடையாது. படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் தான் பாப்பா அப்படின்னு சொல்லி வர்றவன் கிட்ட நீ போய் இது தின்னு புஷ் பண்ணால் அவன் லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுவான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த படம் நடந்துச்சு. லிட்டரலி சொல்லணும்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், கல்கின்ற ஒரு படம் அதுதான் சீக்குவலாக இல்லாமல் 1000 கோடி அடிச்சது. அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் அடிச்சது. ஆனால் அதுக்கு ராஜமௌலிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நேம் ரீசனாக இருந்துச்சு. பட் நீங்கள் கல்கிக்கு வாங்க, கல்கியில் வந்து பிரபாஸ்னால் தான் 1000 கோடி அடிச்சதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ராதேசாம், சாகோ, அதிபுருஷன் சொல்லி 3 டேட்ரிக் ஃப்ளாப்பை கொடுத்துட்டு அவர் வராரு. ஸோ அவர் இருந்ததுனால 1000 கோடி அடிச்சுன்னா அந்த படமே ஹிட்டாக இருக்கணும்ல. ஸோ அவர் வந்து இந்த படத்தோட பிஸ்னஸ்க்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். ஆனால் அந்த படம் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான ரீசனே அந்த படத்தை அவங்க ப்ரமோஷன் பண்ண விட தான். அந்த படத்தை காமிக்கான் வரைக்கும் போட்டு போய் ப்ரமோஷன் பண்ணாங்க. அப்படி இந்த படத்துக்குள்ள என்ன இருந்துச்சு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ வேர்ல்டு பில்டிங் தான். அது ஒரு புது எக்ஸ்பிளனேஷனாக இருந்துச்சு. அதாவது அந்த இது வரைக்கும் நம்ம நாவலை பார்த்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி ஒரு பெர்ஃபெக்டான விஎஃப்எக்ஸில் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸில் சில இடத்துல பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க புதுசாக ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ரேஷியோவும் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு வேர்ல்டு பில்டிங்கிறது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதாவது எல்லா பேன் இந்தியா படத்துலையும் புதுசாக எனக்கு வச்சுட்டு போய் சண்டை போடுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது என்னன்னா, அந்த படத்தில் ஒரு வேர்ல்டு பில்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பெர்ஃபெக்டாக பண்ணி நம்ம கண்ணில் கொடுத்துருந்தாங்க. புதுசாக அந்த டேரக்டர் ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணி அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு அது பெர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து போன படங்கள்லையுமே அந்த மாதிரியான விஷயங்கள் மேக் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் எந்த டேரக்டருமே அவர் வேர்ல்டு பில்டிங்லாம் கிடையாது, ரெஃபரன்ஸ் வச்சு தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கேருந்து வேர்ல்டு பில்டிங் நம்ம பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, நான் எதுக்கு இப்போ வந்து அதர் ஸ்டேட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும், நம்ம சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கப்பா. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போ, எந்திரன் மூவி எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. இந்தியன் சினிமான்னு இல்லை, நம்ம ரூசோ பிரதர்ஸே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் 2ல், அதாவது அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ஸில் அந்த கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ஆர்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் வந்து அல்ட்ரானா காட்டணும்னு நினச்சோம், அது வந்து நாங்கள் ரோபோட்டுங்கிற மூவியில் இருந்தால் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படங்கள் கொடுத்தவங்க தான் நம்ம வந்து அப்போ அந்த எந்திரனெல்லாம் நம்ம அப்போவுமே அதை பேனித்த படமாக கொண்டு போகும்போது இதை பார்க்கறதுக்கான ரீசன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இட்ஸ் நியூ ட்ரை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நம்மளால அப்படி ஒரு பட்ஜெட் இம்போஸ் பண்ணி நியூ ட்ரெயின் கொண்டு போய் கொடுக்க முடியலங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. திரும்பி வர முடியும். இந்த விஷயங்களை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தோணலாம், லைக் 1000 crore ஒரு முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து நம்ம ஒரு கதை எடுக்கிறோம்னா, நீங்கள் சின்ன சின்ன கதைகளாக இருக்கட்டும், நம்ம வெற்றிமாறன் எடுக்கிற படம், நம்ம மாரி செல்வராஜ் அண்ட் பாரஞ்சித் அவங்களோட மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி சொல்லும். அந்த மாதிரியான கதைகளில் வர படங்கள் இல்லை சின்ன சின்ன பட்ஜெட்டில் வரக்கூடிய தரமான படங்கள், இன்றைக்கி ஏகப்பட்ட படங்கள் அந்த மாதிரி வந்துட்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இல்லைங்களா? மலையாள படம் நீங்கள் வந்து சொல்லலாம் எந்த அளவுக்கு வாழ்வியலுக்கு நெருக்கமாக படம் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலான மூவிஸும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிற சமயத்தில். நீ எதுக்கு 1000 crore? ஏன்னா மணிரத்னம் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நீங்கள் 1000 crore பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட கண்ணனுங்கிறது குறைஞ்சிரும். உங்களுக்கு அந்த படத்தோட அந்த கண்ணனுங்கிறது வேணுமா இல்லை அந்த 1000 crore வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பட் 1000 crore யாருங்கிற அதுக்காக அந்த மாதிரி ப்ரைடுக்காக கேட்குற மாதிரி எனக்கு பிரச்சனை இல்லை. சினிமா எக்ஸ்பெக்ட்ஸ் சில பேர் 1000 crore எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு படத்தோட அந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா,
ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம சங்கர் சாருக்கு வந்து சிவாஜி படம் பண்ணுற வரைக்கும் அந்த எந்திரன் படத்தை தமிழ்நாட்டில் பண்ண முடியும் நம்பிக்கை கிடையாது. ரொம்ப நாள் அந்த ஸ்கிரிப்டை சுற்றிட்டு இருந்தார். ஸோ அன்டில் சிவாஜியோட ஹியூஜ் சக்ஸஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த எந்திரன் படத்தை என்னால் தமிழ்நாட்டில் பண்ண முடியும். அந்த படம் அது போட்ட பட்ஜெட்டை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் சக்ஸஸ் நம்மளால் பார்க்கவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவரே நிறைய இன்டர்வியூ சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அந்த எந்திரனுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். புதுசாக நான் பண்ணியிருக்கேன், இந்த படத்தை வந்து பாருங்கன்ற மாதிரி அவ்வளோ கியூரியாசிட்டி மேக் பண்ண ஒரு படம் அது. ஸோ அந்த படம் இப்போ நான் எக்ஸாம்பிள் அது சொல்லணும்னா லியோ அண்ட் ஜெயிலர் இருக்குல்ல. ஸோ இந்த லியோவோ ஜெயிலரோ ஏதோ ஒரு படம் 1000 கூட அடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கடுத்து அந்த படத்துக்கு புஷ் ஆகிருக்கு. இப்போ ஜெயிலர் 1000 கூட அடிச்சிருந்துச்சுன்னா லியோ வந்து இந்த ஹிந்தி மார்க்கெட்டில் ஒரு நல்ல வேலை கிடைச்சி இதுவுமே 1000 கூட அடிச்சிருந்திருக்கலாம். அண்ட் இது மூலியமா அடுத்த ரஜினி சார் படம் கூலிக்கோ இல்லை விஜய் சார் படத்தோட அந்த கோட்டுக்கோ அதிகமான பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போட்டு இனிமேல் டெக்னிக்கல் புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருந்திருக்கும். பட் கோட்டுக்கு நிறைய பேர் சொல்லலாம் கொடுத்த பட்ஜெட்டில் நல்லா பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த படத்தில் நீங்கள் நிறைய பேர் டிஎல்ஜிங்க தான் குறையா சொல்லுவீங்க. ஆனால் அந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் நிறைய பேர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டை கொஞ்சம் கன்ஸ்டெயின் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு படத்தோட ஹிட்டுங்கிறது மொத்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஓரளவுக்கு நீ யோசிச்சு பாருங்களேன், கங்கோ ஒரு 1000 கூட அடிச்சிருந்தா அவரோட ரெட்ரோ படத்துக்குமே அந்த மார்க்கெட்டில் வைடான வியூ கிடைச்சிருக்கும். அந்த படமே நல்லா போயிருந்துச்சுன்னா அவரோட அடுத்தடுத்த படத்துக்கான பட்ஜெட் அந்த ஹீரோட வேல்யூ கூட மட்டும் அடுத்தடுத்த படத்துக்கான பட்ஜெட்டும் கூட அது மூலமா புது புது டெக்னிக் உருவாக்கலாம். பிகாஸ் நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் விக்ரம் எடுத்து பாருங்களேன். விக்ரமில் அந்த இன்டர்வல்ல மோகோ பார்ட்ஸ் இன் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அது அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நல்லா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த இன்டர்வல்ல. அண்ட் எக்ஸாம்பிள் அது மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த மோகோ பார்ட்டை வச்சு நிறைய பேர் ஜெல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற கதை. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வாவ் நல்லா இருக்கே, இது எப்படி பிடிப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. இதை தான் ஏற்படுத்த சொல்கிறேன். அந்த வேர்ல்டு பில்டிங் அண்ட் புதுசாக ஒன்று காட்டணும் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதெல்லாம் அந்த ஆடியன்ஸோட ஓ இது நல்லா இருக்குது, இது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்காக தான் நான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்கேன். ஸோ அதை கொண்டு வர முடியும். ஸோ ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் 1000 கூட அடிச்சிட்ட படம் லயன் கட்டி அடுத்தடுத்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதனால அஷ்யூர்டாக சொல்ல முடியும். அதே வகையில் இந்த 1000 crore அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஈவம் கிடையாது. இல்லை சாண்டல்வுட் அடிச்சிட்டான், கோலி கர்நாடகாவில் அடிச்சிட்டான், தெலுங்குல அடிச்சிட்டான், ஹிந்தியில் அடிச்சிட்டான், நம்ம மட்டும் தக்காளி தொக்கா அந்த விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. அவங்க அடிச்சதுனால அவங்க இண்டஸ்ட்ரி வளருது, நம்ம அடித்தா நம்ம இண்டஸ்ட்ரி வளரும். இப்போ புஷ்பா 2ங்கிற ஒரு படம் 2000 crore அடிச்சதுனால அண்ட் ஜவான்கிற படம் 1000 crore அடிச்சதுனால அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் சேர்ந்து பண்ணுற படத்துக்கு இன்னைக்கு பட்ஜெட் 600 to 700 crores சொல்கிறாங்க. இதே நம்ம விஜய் சார் படம் நல்லா ஓடி இருந்தா, ரஜினி சார் படம் அந்த 1000 crore எடுத்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த லெவல் பட்ஜெட்டில் நம்மளும் தரமான படம் பண்ணுவோம். அது வெகு தூரத்தில் இல்லை, கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணுவோம். அப்படிங்க ஓகே வீடியோ ஃபைனலாக வந்து நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பேசுனது எல்லாமே என்னோட ஒப்பீனியன். ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் ஒப்பீனியன் வச்சு அண்ட் இதை பற்றி சில பேர் இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சில ஒன்று எடுத்து அதில் எனக்கு கிடைச்ச ஒப்பீனியன்ஸ், அதில் எனக்கு கிடைச்ச மாட்டு கிடைத்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் இருக்கிற சமயத்தில் இதை பற்றி உங்களுக்குன்னு ஒரு தான்ஸ் இருக்கும். இது சரியாக இருந்தால் கண்டிப்பாக கவுன்சில் இருப்பாங்க, இது தப்பாக இருந்துச்சா கண்டிப்பாக கவுன்சில் இருப்பாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி அந்த தப்பை திட்டிக்கும் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். இந்த படங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி ஃபெயில் வச்சுருக்கோம், உங்களுக்கும் ஒப்பீனியன் இருக்கலாம். அண்ட் இனிமேல் வரக்கூடிய படங்களில் இந்த படம் கண்டிப்பாக 1000 crore பண்ணுடா, இது மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்கள் நம்பக்கூடிய படங்களை கண்டிப்பாக கவுன்சில் இருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பற்றி ஜெயிலர் 2 மேலே 1000 crore அடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது. எனக்கு தாண்டி வழக்கமாக சொல்கிறது தான் இந்த வீடியோ தாட்ஸ் ஆஃப் ஃபிளாஸ் இருந்து கண்டிப்பாக கவுன்சில் இருப்பாங்க. நான் திட்டுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு டிஸ்கஸ் சந்திக்கிறேன். சிலேஜ் ஆஃப்டர்டா பாய். முடிச்சிடலாமா?